வாத்தல 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 மைக்ல சொல்லுங்க மைக்ல. ஐயா மைக்ல பானிபூரி. என்ன பூரி? பானிபூரி. பானிபூரியா? அடாரே பானி உருண்டை. கோலா உருண்டை. இடியாப்பம். இடியாப்பா இடியாப்பா. பானிபூரி குழாயில சொல்லி இன்னைக்கு தாண்டா பாக்குறேன். ஆமா வெளியில கத்துனா சத்தம் கேட்க மாட்டேங்குதாங்க. வெளியில கத்துனா சத்தம் கேட்க. ஏங்க ஆமா குழாய் ஏமா பானிபூரி கொண்டு வந்திருக்காரு பானிபூரி அண்ணன். பானிபூரி முட்டை போண்டா. ஏய் முட்டை போண்டா சொல்லி யாரை பத்தி என்ன வார்த்தையா சொல்ற? அந்த ஆளு என்ன திட்டாரியா? திட்டலமா முட்டை. முட்டை போடுன்னு சொல்றாரு. முட்டை போண்டா. இதுவே ஒழுங்கா வாயில வரல வியாபாரம் பண்ணாலும் அப்படித்தான் அப்படி இருக்கு. சொல்லாமா பானிபூரி வியாபாரிமா மைக்ல சொல்லுங்க. ஹலோ. ஏய் இந்தியா இருக்குடா மைக்கு. அது பழைய மண்டை மைக்குன்னு பார்த்தேன். வாயே கரெக்ட்டா ஒளிபெருக்கில வச்சு பக்கத்துல வாங்க. பாத்தியா அந்த புள்ள எப்படி எடுத்து வாயில வைக்குது? வாயை முறா. இந்த எல்லாம் எப்படிடா பொளைக்க போறா நீல? பானிபூரி. எவ்வளவு சத்தமா கேக்குது. அடுத்து சொல்லுங்க. துக்கு காபி. என்னது? அடுத்து இன்னொரு சொன்னீங்கல முட்டை போண்டா. முட்டை போண்டா. நல்லவேளை ஒழுங்கா கேட்டுச்சு வேற மாதிரி கேட்க. போண்டாவா எனக்கு வேற மாதிரி கத்துது. பானிபூரி வச்சிருக்கீங்களே அதுல இத ஊத்துவோம்ல அது எங்க? அம்மா அதே உங்கள்ட்ட இருக்குல. என்ன ஊத்துறமா முகரைய பாரு முகரைய என்னடா சொல்லிக்கிட்டு கேக்குறக்கு பயல. பூரி கூல். ஊத்துறதுக்கு உள்ள இருக்குங்க. கூல். அண்ணே ஊத்துறதுக்கு பூரி கூல். அம்மா ஊத்துறதுக்கு ரெடியா வச்சிருக்காரு. நீங்க கேட்டீங்கன்னா அம்மா கேட்டீங்கன்னா பானிபூரி உங்க கிண்ணில வச்சு. ஆமாமா மனுஷனா நீ சாப்பிட வந்தா நீ தாயா எங்க? ஏனே உங்க கடை பேர் என்ன? கடைக்கார பேர் என்ன? ஆறு செல்வம். மணியண்ணே பானிபூரி. ஆறு செல்வம் பானிபூரி. வாழ்க. மணியண்ணே மருதமணி. அண்ணே எனக்கு ஒரு சந்தேகம்னே. பூரி இங்க இருக்கு கிண்ணம் எங்கனே இருக்கு? கிண்ணம் இன்ன அண்ணிட்டே இருக்குடா. ஏய் மூஞ்சிய பார்த்து பேசியா எங்க பார்த்து பேசிட்டு இருக்க? இல்லம்மா அவன் எப்பவுமே அவன் குனிஞ்சதால நிமிர மாட்டான். பார்வை மேலோட்டமாவே இருக்குதே. ஆறு செல்வம் பானிபூரி. மருதமணி கடை மருதமணி ரசக்கடை. கொடூரமா மணி இதுல கைத்தட்டு மணி. ஹலோ. ஏய் எறும்பு அடிக்குதா? அண்ணே அங்கன கடந்த எடுத்து வந்தான். எறும்பு மண்டையில கிடைக்குதுன்னு நினைச்சு சந்தோஷப்பட. நல்ல வேளை ஏன் மண்டையில அடிக்க உனக்கு. ஏ என்னமோ அண்ணே சொல்ல விடுறா ஏன்டா வாய புத்துற? அடே அவன் சுத்த தமிழ் பேச உனக்கு தெரியாதுடா. ஏங்க அவர் என்னமோ சொல்ல வந்தார்ல என்னது? அது சொல்லக்கூடாது. மண்டையிலே ஏதாவது சண்டைன்னா சொல்லுவாங்க நம்ம. என்ன சொல்றாங்க? அடி படுத்தா புறக்க வல்ல தாய் விருச்சாரோ ஒயக்கம் புள்ள படுத்த உறக்க வல்ல தாய் விருச்சா ஏக்கம் படுத்த உறக்க வல்ல. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஐயோ தலைவா பாத்தியா அவங்க ரெண்டு பேரும் கையடிக்கிறாங்க. ஏய் கையா பொம்பளை அண்ணே. யாருக்கு நன்றி சொல்றது? யாருக்கு அண்ணன் மணி அண்ணே மணி அண்ணனுக்கு மணி அண்ணன் நாகராஜன். ஆமா ஒளி அமைப்பு நாகராஜனுக்கு நன்றி சொல்றதா இல்ல மலமட்டி கிராமத்தருக்கு நன்றி சொல்றதா அம்மா இல்ல இந்த பொம்பளை பிரார்த்தனை நாடகம் வச்சிருக்காங்க அவங்களுக்கு நன்றி சொல்றதா? யாருக்கு நன்றி சொல்றது? ஐயோ அடே ஆயுத பூஜை அங்கே இருக்கடா டேய். தலைவா அடி சட்டன கிளம்பி வாடி சக்கரை வெட்டுக்கலே. ஓடுறா எதை பார்த்தேன்? எதரா பார்த்தா நாக்க பத்தி இழுத்துக்கிடுச்சு. அம்மா மறுபடியும் காமிமா அப்பதான் நாக்கு உள்ள போகும். எதனா காமிக்க சொல்றீங்க? நாக்க காமிமா மச்சான் இங்க திரும்புங்க. என்னடா உனக்கு தம்பி இது என்ன யாஜிரா? ஜனப்பிரியா. டேய் ஜனப்பிரியா. ஏய் வேலைக்கு நல்லா இருக்கும்டா. டேய் பிரிச்சு போ. நீ என்ன செய்ய வரியாங்கற ஜனப்பிரியாங்க நீ பேர் ஆமா தான் அப்புறம் செஞ்சு முடிச்சவனா தான் ஜன. டேய் கைய கட்டாதடா. அண்ணே ஜெயப்பிரியாவுக்கு கொண்டையே திரண்டு இருக்கே. அண்ணே கொண்டைய டேய் அண்ணே நம்ம சொல்லட்டும்டா. கொண்டைய கடிக்கு இங்க வா. டேய் கொண்டைய கடிக்கல அவன். அண்ணே பெரியவுக்கு கொண்டைய தண்டி இருந்தா கொண்டையே திரண்டு இருந்தா. சொல்லு தலைவா. ஐயோ சொக்கா. என்னமா என்ன ஏக்கிற? ஏட்டிக்கு போட்டி அடிக்கீல. என்னமா என்ன ஏக்கிற? ஏட்டி போட்டி அமாக்குற.
பின்னாடியும் பாருங்க. என்னத்த இவனோட கார்த்தி இனிமே பாவாடை சட்டை போட்டு வந்துரும் பிரச்சனை. அடி சட்டன கிளம்பி வாடி. தலைவா தலை எக்கிறதா தலைவா? எப்படி கையடிக்குது? ஏ பாதானே ஜி அலமரம் அண்ணே சாரிகேசி பாடுது. ஒண்ணு முண்டை சாப்பிட்டு செமிக்கல. நீங்க வரையில என்ன சாப்பிட்டீங்க? நீங்க வரையில என்ன சாப்பிட்டீங்க? நேத்து போட்ட மை செட்ல கண்டாலும் திணறனா. இன்னைக்கு கருத்தாங்க காட்ட 8 சுதுல பாடுறான். கால்ல என்ன மைக் அந்த மாதிரி இருக்கு? மைக்கு நல்லா வைக்க விட்டே கண்டா வாயில வச்சது மாதிரி இருக்கு பாருங்க. ஏன் அது மட்டும் இல்லையா? நேத்து மேடை எப்படி இருந்துச்சு? உள்ள உருண்டதெல்லாம் உடம்பெல்லாம் வீங்கி போய் கிடக்கு. சூப்பர். ஏய் இந்த மைக்குடா அந்த மைக் இல்லடா. அங்க போங்க. அங்க போய் நில்லுங்க. பாட்டு பாடுங்க. பாட்டு பாடுங்க. பாட்டு பாடவா? ஐயே. இது அந்த 7:45 பாடுவாயில. பஞ்சவர்ணா பச்சக்கிளி பச்சக்கிளி பஞ்சவர்ணா பச்சக்கிளி 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 தயப்பிரியா. என்ன போ போங்கறாரு. எங்க போ சொல்றாரு? செய்யப்பிரியா போ அப்படிங்கறாப்ல. டேய் அண்ணே பாடுறா பாடட்டும்டா. எங்கடா போ சொல்றாரு? பஞ்சவர்ண பச்சக்கிளி ஓபியா? அதெல்லாம் பிரிச்சு போடுறா. ஏய் கிறுக்கு பையல ஓபி அடிக்கறியான்னு கேட்டேன்டா. அத பிரிச்சு போடுறா. ஏய் தம்பி அத மட்டும் நான் ஏய் ஓபி அடிக்கறியான்னு கேட்டேன். இங்க வந்து தோட. அப்படி கேட்காதம்மா. நாளா நீ கைய மேல வச்சு பொத்திக்கிற. நாளா சும்மா இருக்க என்னையெல்லாம் ஓப்பியான்னு கேட்க மாட்டேன். என்னது? சும்மா ஓட்டியா? ஏய் காவாடி பாரு என்னடா சொல்லி தரது? என்னையெல்லாம் கேக்குறியா? மச்சான் மறுபடி கேளு. காது நீங்க ஓபி அடிக்கறீங்க. ஐயா சந்தோஷம் தாங்க முடியல. என்ன கேட்டப்ப தாடி இவ்வளவு சந்தோஷப்படுறாரு? ஓப்பியா கேட்டியா? ஐயே என்னே ஓபி அடிக்கறியான்னு கேட்டேனே. அண்ணே அண்ணே கார்த்தி அண்ணே. அண்ணா நோட்டா ஓட்ட வச்சியா? அண்ணே என்னலாம் டேய் போடா நோக்கால ஓடி. அண்ணே வெண்ணேன்னு. அண்ணே அப்படிலாம் சொல்லாதீங்க. டேய் சுருக்கப்பட்டு விடுறா. மச்சான் அப்படி சொல்லாதீங்க மச்சான். நீ என்னடா மச்சான் ஓடுறா. இங்க வாங்க மச்சான் நம்ம ரெண்டு பேரும் ஆடுவோம். நீங்க இங்க வாங்க. ஆடுமா? அதாடி என்ன ஒடிம்பி. அங்கங்கே பச்சை நரம்பி அதாடி என்ன ஒடிம்பி. அடி என்ன உடுப்பி. தலைவா அங்கங்கே பச்சை நரம்பி. அத்தாடி என்ன ஊம்பி. தலைவா அதெல்லாம் எக்கிறதா தலைவா? போடா பாவாடே பூவாடே பாவாடே பூவாடே பொன்னூஞ்சலி மேலாடே பொன்னூஞ்சல் நலாடே அதாடி என்ன ஒடிம்பி. ஏய் இந்த ஆத்தாரு என்ன உடம்பு பூவாட அப்படியா? ஐயோ பக்கத்துல பாம்பு. அடே சிங்கினா சிங்காடியா சிரிச்சா நத்தியாடியா? அந்த பாட்டு அப்படி பாடக்கூடாது. எப்படினே? நீங்க பாட்டுற தப்பு தப்பாவே பாடுறாரு. இல்லைன்னா சிங்கியாடி இல்லைன்னா கையாடி. என்னது? இது புரியாம நேத்தோட என்ன நீ உங்க ரெண்டு பேரும் ரகசியமாவே பேசிக்கிறீங்க? ஆமா, நேத்து- எனக்கு மட்டும் சொல்லி கொடுக்கவே மாட்டேங்கிற. நீ நாளைக்கு வா நம்ம ரூமுக்கு. இப்ப எப்படி கையடிக்குது? அடி கையடிப்புல நீ ஒண்ணு மாதிரி. என்னங்கடா பேசி தொலைறீங்க ரெண்டு பேரும்? என்னடா ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்க? மருதமணியா குக்கா பிராஞ்சி வாட குபீர்னு அடிக்குது. இங்க வருது வாட. ஊர்க்கா ரெண்டு பேரும் என்ன பண்ணீங்க? பிராந்தின்றே அவன் ஊர்கான்றியா? அப்ப எனக்கு என்ன தெரியும்? ஊர்காண்டி தொட்டுக்கிற பாக்குற. பேப்பர் வந்து வரட்டும். வேளாங்குடி 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 ANA வடமாடு. ஏய் படிக்குது விடுமா. யார மாடுங்கற? மாடு பொடி மாடு. ஏய் போ விடுங்க. இப்ப ஏதோ கண்ணும் தெரிய மாட்டேங்குது. வடமாடு குழு சார்பாக எனக்கு 1000 ரூபாய் அன்பளிப்பாக
டேய் 100 தான் போட்டுருக்கு. பெருமையா சொன்னதுனால என்னடா இல்ல ஒரு முட்டையை காணாமடா. நம்மனா அவருக்கு திருப்பி சரி 1000 ரூபாய் கொடுத்தாருல 100 ரூபாய் நீ வச்சுக்க எங்களுக்கு பாதி காசு கொடுத்துரு. உனக்கு 100 ரூபா தரேன் நிறையா. எங்கடா கொடுத்த? பாரு மோரே. இங்க ஒரு மருதமணி சும்மா நீ பாட்டுல 100 ரூபாய் கேக்குற. ஏண்ணே சும்மா ஏன்டா அப்படி பண்ற? என்னண்ணே அதுக்கு சும்மா மேல 100 ரூபாய். பொளந்துற போது வர. என்ன என்கிட்ட இருக்கு 100 ரூபாய் நான் மோரே பாரு. நான் 40 ரூபாய் கேட்கலாம்னு இருக்கேன். சாணம் குடிக்கும் போதே பாரு என்னடா கேக்குற? எனக்கு பாரு. 100 ரூபாய். மொகரைய பாரு மொகரைய. ஏண்டா நம்ம ஆம்பளை அசிங்கப்படுத்துறியாடா? 42 ரூபாய்டா கொடுக்கலாம். என்ன பண்ணுச்சு பாத்தியா பாத்து பாத்து. ஐயா எனக்கு மாலை அணித்து மரியாதை செலுத்திய இதே மறுபடியும் சொல்லிரு. மாலை அணித்து அங்கு என்ன தெரிகிறது? ஒண்ணுமே தெரியல. அதான் பார்த்தா கீழ என்னமோ தொங்குதே. அம்மா கீழே தொங்குற இது வாழைத்தண்டு. இதை கேக்குறியா? அது இல்லங்க. கீழ கேப்ல எடுத்து பாரு முதவி எங்க? அது உள்ள ஒரு கேப்பு வெளிய ஒரு கேப்பு. அண்ணே அது உனக்கு அளவு காமிக்கிறது. மணி அண்ணே எனக்கு ஒரு சந்தேகம்னு. இது வந்து அளவுடா. கருப்புலாம் தொங்கும். மணி அண்ணே என் சந்தேகத்தை தீர்த்து என்னடா தொலைனேன். உனக்கு சந்தேகம்? இந்த மாலை ஆம்பளை மலையா பொம்பளை மலையா அண்ணே? இந்த மாலை ஆம்பளை மாலை இல்லாம பொம்பளை மாலை இல்லாம ஏங்க மாலையுமா ஆம்பளை மாலை பொம்பளை மாலை இருக்கு. அது எப்படி பொம்பளை மாலை எப்படி இருக்கும்? தம்பி கேக்குறது நீயும் கேக்குறியா? தெரியாது கேட்டு தெரிஞ்சுக்கணுமா? இத்தனை நாளா நான் இருக்கேன். எனக்கு சொல்லி குடியா. உனக்கு தெரியாதானே? எனக்கு தெரியாதியா. தெரியாது கேட்டு தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? ஆம்பளை மாலை எப்படி இருக்கும் பொம்பளை மாலை எப்படி? ஐயோ பாவம் பச்சை மண்ணா இருக்கியே. ஆமா ஆமா. அத்தான் அத்தான் நல்லா. அத்தான் இந்த பாவம்லாம் ஐயோ மணியத்தான் நான் சொல்றது காதுல வாங்களே. மணியை பார்த்தேன். மணியத்தான் அவர் எந்த சொல்ல போறாரு? என்னமோ வச்சிருக்க மாதிரியே பேசுறீங்க. நான் என்ன பண்றது? கொத்தோடு குழலாடு ஆட ஆண்ட மணி அண்ணே பொம்பளை மாலை இந்த மைக்ல வாய வைங்க. எது? பொம்பளை மாலை எப்படி இருக்கும்? பொம்பளை மாலைன்னா முளைக்கட்டின்னு இருக்கும். பொம்பளை மாலைனா ஆம்பளை மாலைன்னா குஞ்சு தொங்கும். குஞ்சம் தொங்கும். இது ஆம்பளை மாலை. ஓ இது இல்லைன்னா பொம்பளை மாலை. அது ஆம்பளை எல்லாரும் முளைக்கட்டின்னு அதுதான் பொம்பளை மாலை. இதெல்லாம் போய் வெளிநாட்டுல படிச்சுட்டு வந்திருக்குவேன். இங்க நாட்டுலடா. இதுல திருப்பத்தூர் நாட்டுல லேடிஸ் மாலை எப்படி இருக்கு? முளைக்கட்டின்னு தலைவா வெளிநாட்டுல படிச்சதா திருப்பத்தூரா? நம்ம 2 பேரும் கையடியா அடிச்சுக்கிறோம். என்ன செய்ய நம்ம நிலைமை அதானே. வெளிநாட்டுல போய் படிச்சுட்டு வந்தேன் தம்பி. ஆஹா. ஏய் காசு கொடுத்தவங்க நன்றி 100 ரூபா காசு வச்சு ஏன் இங்க படுக்கிறக்கு இடம் இல்லையா? வெளிநாட்டுல போய் படுத்துருக்கீங்க? எங்க நீ படுக்க விடுற? இங்க படுப்போம்னு நினைக்கிறேன். படுக்க விட ஆமா மாட்டேன். நீங்க படுத்துட்டாலும் புழு புழுந்தியா இருக்கு. எங்க வீட்டுக்காரரு எனக்கு ஏய் இருங்கடா நான் சொல்லிக்கிறேன். இல்லைன்னா அவ தீப்பட மிதிப்பாக போறான். அவ வீட்டுக்காரர் டோல்ல விளாக்குறேன் 60 தண்டி வச்சிருக்கேன். பெரிய மாமகளே வா. இது பெரிய மாமகளே. என்னடா 60 சொன்னா பெரிய. என்ன அத்தான் முறைய மாத்தி விட்டீர்கள்? அவன் அத்தான் அத்தான் அவன் டோல்ல அவன் செத்தான். ஐயோ இந்த காதை சொல்லவே விட மாட்டாச்சோ இருக்க. எனக்கு மாலை அணித்து மரியாதை செலுத்திய அண்ணன் துரப்பாண்டி அவர்களுக்கும் எனக்கு அன்பளிப்பு வழங்கிய வடமாடு குழு சார்பாக எனக்கு அன்பளிப்பு வழங்கிய அன்னார் அவர்களுக்கும் என் சார்பாகவும் எங்கள் கலைக்குழுவின் சார்பாகவும் எங்களை எல்லாம் ரசிக்க வந்திருக்கக்கூடிய என்னுடைய உறவுகளுக்கு அதில் என் தம்பிக சொல்றாங்க அண்ணே நாங்க இருக்கோம்ண்ணே. அது போதும் நமக்கு உண்மையிலே ரொம்ப நாங்க ஒரு பெருமைப்படக்கூடிய விஷயம். எனக்கு ஆண்டையும் கொடுத்த வாரம் இளைஞர்கள் வந்து நாங்க இருக்கோம்னே எதுக்கும் கவலைப்படாதண்ணே அப்படின்ட்டு எனக்கு இந்த மக்கள் ஆதரவு இருக்கும் வரை இந்த கருப்பர் ஆசி இருக்கும் வரை அந்த ஆண்டவன் இளைஞர்கள் பூரா எங்களுக்காக சாம்பிராணி கருப்பு ஐயா உரங்காப்புளி கருப்பு ஆசி இருக்கும் வரை இந்த இளைஞர்கள் சார்பாகவும் இளைஞர்கள் தான் இன்னைக்கு நம்மளுக்கு நம்மளை வாழ வைக்கிறது இளைஞர்கள் ரசிகர்கள் உயிரா இருக்கக்கூடிய காரணமே இளைஞர்கள் தான். இன்னைக்கு உண்மையிலே நான் சொல்லணும்னா ஒரு பெருமைப்படக்கூடிய விஷயம் மக்கள் ஆதரவுனால வைகாசி 30 வரைக்கும் எங்க 2 பேத்துக்கு தேதி இல்லை. இல்ல எல்லாரும் கேட்குறீங்க தேதி இருக்கான்னு கேட்குறீங்க. எங்க இருவருக்கும் மக்கள் ஆதரவுனால இன்னையிலிருந்து வைகாசி 30 வரைக்கும் எங்களுக்கு இடையில்லாம நாடகம் கொடுத்துருக்குறீங்க. இந்த கருப்பு அருள் தான் எங்களுக்கு கருப்பு அருளும் மக்களோட ஆதரவுனால எங்களுக்கு நல்ல ஆசி வழங்கியிருக்கீங்க. எங்களை எல்லாம் ரசிக்க வந்திருக்கக்கூடிய வெளி கிராமத்துல இருந்து வந்திருக்கக்கூடிய இளைஞர் நற்பணி ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்காங்க. வெளிநாட்டுல இருந்து ரசிக்கக்கூடிய ரசிக பெருமக்களுக்கும் ராணுவ வீரர்கள் தான் ரொம்ப அவங்க கஷ்டத்துல இருக்கிறவங்க. காவல்துறை அதிகாரி நாட்டை காக்கக்கூடிய காவல்துறை அதிகாரி சொல்லலாம் கேளுங்க. ஹெல்மெட் மாட்டுங்கன்றவங்க மாட்ட மாட்டேன்றீங்க இளைஞர்கள். அவங்களுக்கெல்லாம் ஒருத்தன் மாட்ட சொன்னா அவன் மாட்டாம வேலிக்கிறவையில போய் மாட்டிக்கிட்டேன்.
ஆமா அப்புறம் அப்படித்தான் செய்யணும். அங்க மாட்டி என்ன பண்ணிருப்பாங்க? அவங்களுக்காக நம்ம இல்ல அங்க போய் ஹெல்மெட் மாட்டி என்ன பண்ணாங்க? அங்கதான் அங்க வேலைக்கருவில தானே கச்சா 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 கச்சா. அவன் தான் உன்னை கெடுத்தது. தள்ளுங்கப்பா, அள்ளி தள்ளுங்கப்பா. கிண்ணா 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 கிண்ணா. பண்ணு நீ படினே, நான் காசை வாங்குறேனே. காசை கொடு. காசு சேவனிப்பட்டி எம் சத்திய சோதி. அதுக்கு அடுத்து நான் பாடி. எனக்கு தெரியலப்பா. நம்ம இளைஞர் சொன்னா சரிதே. நீங்க இவன் தானே உன்னை கெடுத்தது. மக்கள் திருப்பே மகேசன் திருப்பின மாதிரி நமக்கு மக்கள் அவன் கொடுத்து பிரிச்சுக்கிட்டு இருக்கேன். நம்மளுக்கு வெத்தலா கொடுத்து கட் பண்றியாடா? என்ன கொடுக்குறியா? அண்ணன் பொண்டாட்டி இல்ல பாரதி பார்த்து இருந்துக்கா, அவ்வளவுதான் சொல்லுவேன். அவரும் நாவினிப்பட்டி சத்திய சோதி நாத்திய என்னன்னு பாத்தீங்க? மேல கீழே தள்ளி விட்டுறாதம்மா. அப்புறம் தள்ளி விடுவேனாங்க. நீ தள்ள மாட்ட, நான் தள்ளி விட்டுருவேன். அப்பா அதோட என்ன உடம்பு. நீங்களும் எப்ப பண்றீங்க தள்ளுறதுக்கு? தேவனிப்பட்டி சத்திய சோதி நாத்தியார் வடமாடு வெள்ளைக்காலை சார்பாக எனக்கு 100 ரூபாய் அன்பளி வழங்கியிருக்கார்கள். அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் நன்றி. அஞ்சல் வணக்கம். யார் நீ யார் அவனுங்க? நான் போய் அப்படி சொல்லுவேனா? நீ நான் எனக்கு இப்ப முகரைய பாரு. நான் தரவனே அவன் நான் செவனே நிக்கிறேன். இங்க வா. இது யார்ட்ட பணியுது? அண்ணன் மணி அண்ணன் எடுத்து கொடுத்துருந்தாங்க. கைய காலதுல இளைஞர்கள் சார்பாகவும் இந்த மலமட்டி கிராமத்தர்கள் சார்பாகவும் எங்களை எல்லாம் அவரவர் கைபேசிக்கு கொண்டு செல்லக்கூடிய யூடியூப் சேனல், இந்த யூடியூப் சேனல் இருந்தது வாசதான் நாங்கள் இவ்வளவு தொலைக்கு என் முகம் தெரிஞ்சது, உலகம் பூரா தெரிஞ்சது. காரணம்னு சொன்னா இந்த யூடியூப் சேனல் வச்சுட்டேன். அதை வச்சுதான் நாங்க நல்லா இருக்கோம். எங்கே வெளிநாட்டுல திருமயத்துல தான் கேட்கறாங்க. எங்க வெளிநாடு? திருமயம். திருமயமா? உன்னை தானே. அப்ப உள்ளூர்னா? திருமயம். பக்கத்தூர்னா? பக்கத்தூர்னா சிங்கப்பூர். வெளிநாடுனா திருமயம். வெளிநாடு திருமயம். ஐயா அண்ணே புதுக்கடை பஸ் காசு கொடுக்க வர்றாரு. வாப்பா வாப்பா. மயன்னு சொன்னேன், மகள்னு சொல்றேன். மருதமணி மகன் சொல்லப்படாது, மருமக. மகன் சொல்லி முறைய மாத்தி இருக்கக்கூடாது. அது மருமகா? அப்பா அது நம்ம அண்ணனாப்பா. அது மகளாப்பா. ஒரு தரம் சிரிச்சா இருக்கிற நோய் போயிடும், ஒரு தரம் துன்பப்பட்டா இருக்கிற நோயெல்லாம் சேர்ந்து வரும் அப்படின்னு என் நண்பர் கூட என்கிட்ட சொன்னார். படிச்சிருக்கோம், வச்சுருக்கோம். அருமையான சிறப்பு கலைஞர்கள், அருமையான சிறப்பு கலைஞர்கள். சிரிக்கணும், வாழணும், சந்தோஷமாக கூடி வாழணும். இதை தவிர நமக்கு என்ன இருக்குது இந்த உலகத்தில்? அருமையான கலை, அருமையான கலை. எதை கொண்டு வந்தா எதை கொண்டு போறோம்? மயனுக்கு முதல்ல கொடுத்தாச்சு, மருதமணிக்கும். அவர் மயன், அவர் மகளா அத்தாச்சியான்னு தெரியல. இவர் மயன். அவங்க அது உங்களுக்கு மகனப்பா, நீ எனக்கு மாமா. போன தவணை மாமட்டிக்கு வந்திருந்த கலைஞர்கள் தான். அப்பா அப்பா ரெண்டு அண்ணன் என்ன பண்ணுவாங்க? நாங்க நாடக கலையை ரொம்ப அவர் விரும்புறோம். அப்பா இல்ல மாமா, தாய் மாமே, பொண்ணு கொடுத்தவர். அவங்க கலைக்கு நம்ம இடைஞ்சலா இருக்கல. நன்றி நன்றி உங்களுக்கு எல்லாம் வணக்கம். ரொம்ப சந்தோஷம். மருதமணிக்கும் மகளுக்கும். மகளா மருமகளா? ஐயோ நசுக்காத. என்னடா பழக்கம் இது? போட்டு இந்த நசுக்கு நசுக்கு நீ நசுக்கு. வண்டியில நல்ல பாரு. அன்பு அப்பா சார்பாக நமது மலம்பட்டி பெரிய கோணர் அவங்க வந்து இந்த 3 பேருக்கும் நடிப்பு திறமையை பாராட்டி ஊர் சார்பாகவும் அவர் சார்பாகவும் ஒரு 500 ரூபாய் அன்பளிப்பு அளித்திருக்கிறார்கள். 500 பெருசல்ல, 100 பெருசல்ல, 5000 1000 பெருசல்ல. இந்த கைதட்டு நீங்க எல்லாரும் கட்டினீங்கன்னா அதை விட எல்லாத்தையும் மிகுந்த பெருசு. அதை மட்டும் நீங்க செஞ்சு கொடுங்க. அவங்க நாடகத்தை நீங்க பாருங்க, அப்புறம் பார்க்கலாம், சிறப்பா இருக்கும். எப்பா எங்க கூடவே வாப்பா, ஒண்ணா போவோம் நம்ம எல்லாம் சேர்ந்து. அவன் கொடுக்க மாட்டான்ப்பா, காசு 500 ரூபாய் வச்சுக்கிருவேன். எனக்கு உள்ள கட்ட அடிப்பியாப்பா. உள்ள வாங்கப்பா எல்லாம் ஒண்ணா போவோம். நல்ல கட்ட நாட்டு கட்ட பசமானியோ மாட்டி கட்ட. குருமசாமி 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 அடிச்சுக்கிட்டு உருடுங்க. 2 பேரும் அடிக்கலாம், அடிச்சு உருட்டலாம். இருடா, ஏண்டா டே எப்போதும் அவன் தானடா அழுவான், நீ ஏன்டா அழுகுற?
என்னடா பண்றீங்க? நீ ஏன்டா விர்றான்னு கத்துற? டேய் சகல, இங்க வாடா. எப்போதும் அவன் தானடா அழுவான், நீ ஏன்டா அழுத? ஏடா செஞ்ச? ஏன் வந்தாயா? வந்தாலும் என்னையா பண்ண? ஐயா யாருப்பா அது? உரி 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 உரி. இல்ல வடிவேல் சார் ஒரு படத்துல மேல உட்கார்ந்து பண்ணாரு அது மாதிரி. நீ என்னத்தையோ புடிச்சு விட்ட. நான் என்ன செய்யறேன்றது என்னோட இளைஞர்கள் பூரா தெரியும். படுத்துக்கிட்டு என்ன செஞ்சிருப்பேன் மறந்து கொட்டையை பாக்கும். கொட்டைய பாக்கும். வண்டியில நெல்லு வரும், வண்டியில நெல்லு வரும், வண்டியில நெல்லு வரும், நெல்லு வரும், வண்டியில நெல்லு வரும், வண்டியில நெல்லு வரும், வண்டியில நெல்லு வரும், வண்டியில நெல்லு வரும். ஐயாவுக்கு வண்டியில நெல்லு வரும், வண்டியில நெல்லு வரும். ஐயாத்து தண்ணி வரும், ஐயாத்து தண்ணி. தலைவன்டா, தலைவன்டா. ஆகா, தலைவா அது என்ன டான்ஸ் தலைவா? அப்படி இல்ல அது வேற மாதிரி. அங்க நின்னுங்களே. அது வேற மாதிரி, அது வேற மாதிரி, அது செல்ல அண்ணே அத்தாச்சி சொல்லி தரேன் நான் விளையாடுறேன். டேய் கையே கட்டாதடா. வண்டியில நெல்லு வரும், வண்டியில நெல்லு வரும். பாரதி வீட்டுல அரிசி ஊறப்படுதான்னு அழிட்டு வாங்க. ஏனே சேப்பிரியா அப்படி ஆட்டி போறோம்டா. ஏனே அரோரா. இதான் குண்டி ஐயா, இது என்னையா ஐயா வித்தியாசமா இருக்கு? குண்டி ஐயா. அண்ணே, அண்ணே நான் தான் கார்த்திக் ராஜா கொடுத்துருக்கேன். ஏய் தொடாதடா நீ. உள்ளா குத்துறா உங்க ஐயா. ஏய் நகரியா நகரியா காயுது நேரம் நல்ல அது ஏற்கனவே காஞ்சி வைதா கிடக்கும் போற. குஞ்சில் பாயுது. குண்டியை தொட்டவனா சாமி வர்றேன். எங்க 3 பேருக்கும் 500 ரூபாய் அன்பளிப்பத்தை பெருமைப்படுத்திய அந்த அண்ணனுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. அன்றைக்கு கலந்த வணக்கம். கொட்டா இப்போட்ரா கொட்டா. யார் வந்திருக்குது? யார் வந்திருக்குது? இது சாப்பாடுல இருக்காங்க. யார் வந்திருக்குது? சும்மாவே கண்ணு தெரியல. ஐயோ யார் வந்திருக்குது? அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? ஏனி சிரிக்கிறீங்க? என்ன மட்டும் படுக்கப்பட்டு சொன்னாயில அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? என்ன பண்ண புடிச்சான் தானே? இல்ல நீ திரும்ப வேற சொல்லி காமிக்கிறேன். ஜேஜிபி ஆபரேட்டர் பொன்னையா வளையங்குளம். எந்த வளையங்குளம்பா? நம்ம காரியாட்டி வளையங்குளமா? பக்கத்துல இருக்கா? புதுக்கோட்டை மாதிரி வளைய குழம்பு நிறைய இருக்கு. ஜேஜிபி ஆபரேட்டர் பொன்னையா வளையங்குளம் சேர்ந்த அன்னார் அவர்கள் எனக்கு 101 ரூபாய் அன்பளிப்பு வழங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கும் அவர் குடும்பத்தார்களுக்கும் 102 ரூபா. ஐயோ 1 ரூபா குறையா சொல்லிவிட்டேனே. அவர்களுக்கும் அவர் குடும்பத்தார் நன்றி நன்றி வணக்கம். வண்டியில் நல்ல வரும் அப்படி இல்ல நல்லா பாக்க. ஐயா சி சி. கருமத்தை முகரே. ஐயோ தலைவனுக்கு மூடு ஸ்டார்ட் ஆயிடுச்சுடா. ஆஹா மாசி மாசம் ஆளான பொண்ணு மாவே நானே எண்ணி நான் கட்டிப்பூ
பூடி கட்டி பூடிடா மர்தவனி கண்டபடி கட்டி பூடிடா எந்த இடத்தில் சுகம் மிக அதிகம் கண்டுபிடிப்பேன் அந்த இடத்தில் தேவையாது தேவையாது ஏன்டா அப்படி இருக்கேடா எந்திரா பாவா பெருமையா சொன்னேன் என்னைய போட்டு வச்சிருக்காருன்னு அப்புறம் இப்ப எதுக்கு அவர் கொலைகேஸ்ல உள்ள போறாரு ஒண்ணு உன்கிட்ட ரொமான்ஸ் பண்ணது தப்பா என்ன ரொமான்ஸ் பண்ற நீ அவனை மட்டும் கட்டி பிடிக்கிற அவனை கட்டி பிடிச்சா நீ என்னடா அப்ப நீ எதுக்கு தானே வந்திருக்க நல்லவேளை நெஞ்சு வலிக்குன்னு தெரியாம போச்சுடா டேய் சகல நீ எதுக்குடா வந்திருக்க அரிய கம்மக்கார ஓரத்தில் கண்ணத்தா கண்டுக்காம போறிய நீ பண்ணாதே ஏய் கம்மக்கார ஓரத்துல கண்ணாத்தா என்ன கண்டுக்காம போறீங்க சின்னதா ஏய் நல்லா பாருங்க திஸ் இஸ் லவ் ஏன்னா நல்லா பேசக்கூடிய நாரதர் நல்லா நடிகர்லாம் பெரிய நடிகர் அவங்களாம் நம்மள காலையும் பெரிய ஆளுகளா நம்மளே ஆடிக்கிட்டு இருக்க கூடாது நம்மளுக்கு மக்களுடைய ஆதரவு இருக்கணும் அவங்க ஆதரவு இருக்கணும் வந்திருக்க நடிகர்கள்லாம் ஆதரவு கொடுக்கணும் 10 பேர் சேர்ந்தாத்தே நாடகம் தட் இஸ் பாயிண்ட் காதுல பூ வச்சணும் போய் பாரு எனக்கு பூ இல்ல எனக்கு பூ வச்சணும் அதனால எனக்கு காதுல பூ வைப்ப நீங்க என்ன பண்ணீங்க அம்மா பொத்திட்டு என்ன இருக்கு சரியா இப்படி இல்ல நான் பொத்தி நீ பொத்து நீ தர அம்மா நீ மூடு நீங்க மூடுங்க திறங்க ஏதோ நான் கலட்டுறேன்டா எல்லாரும் கலட்டுங்க ஹலோ இங்க இருங்க பொத்து நீ கைய மேல வை யூ கண்டினியூ கைய மேல வைப்பியா மே கண்டினியூ கலவாணி பயலே கைய மேல வைப்பியா மேல இல்லடா பிரியா அவங்க 2 பேர் வைப்பாங்க நான் எங்க வைக்கிறது நீ தலைவா என்ன அண்ணனை கூட பார்க்க மாட்டேன் மண்டைய பொளந்துருவேன் இந்த பாட்டு வாத்தல ஏய் என் தலைக்கு பின்ன பத்தியா இங்க வா நீ தெரிஞ்சு வச்சிருக்க ஒரு பாட்டை இப்படி பாடுறியா நான் என்ன செய்வேன் பாட்டு அப்படி வராது இல்ல அப்படி வராது எங்க பாடுங்க ஓ பிரியா 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 பிரியான்னு வருவியா உங்களை நான் காதல் பண்ணாங்க காதல் எப்படி தெரியுமா காதல் பண்ணி என்ன பண்ண போறீங்க திஸ் இஸ் லவ் நான் ஒரு விஷயம் சொல்லவா நான் ஒரு விஷயம் சொல்லவா நீங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலி எப்படி ஏன்னா எனக்கு உங்களை பிடிச்சிருக்கே சரபம்பு நீங்க எம்ஜிஆர் மாதிரி சும்மா தக 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 தகன்னு நின்றீங்க கொடுமடா கடையில கண்ணூரியா முட்டைய கொண்டா விட்டுருக்காங்க யாரு தம்பி ஆனா நான் ஒரு உண்மையை சொல்லவா இந்த ஆளு குண்டா பயங்கரமா இருக்காரா நீங்க ஒல்லியா பயங்கரமா இருக்கீங்க உங்களுக்கு எப்ப பாட்டு கொடுத்தா ஐயோ இது மிக ஆபத்தான மிருகம் ஒண்ணும் தெரியும் இரு அவரு தகண்டு எம்ஜிஆர் மாதிரி கலரா இருக்காரு நானு அம்மா நீங்க கண்ண கரையில கருவட்ட மாதிரி இருக்கீங்க எம்ஜிஆர் பாத்திருக்கியா உன்னை இத கடிச்சு கொண்டு வர கழுத்துல 10 பவுன் சங்கிலி போட்டிருக்காரு பாருங்க அண்ணே மாலை கண்ணா இருப்பா அவர்கானே அது மட்டும் இல்ல ஜீன்ஸ் பேண்ட் எப்படி போட்டிருக்காரு பாத்தீங்களா கையை பாரு ஏய் என்னத பாக்குறீங்க ஜீன்ஸ் பேண்ட்மா அழகா அதனால நீ உடம்ப குறைச்சா நல்லா இருக்கும் ரொம்ப குண்டா இருக்கீங்க அப்புறம் ஒருவேளை நீங்க நாளைக்கு என்னை கட்டி பிடிக்கிற அப்புறம் என்னை வளைச்சு தான் வாழ்ற மாதிரி தம்பி முடிஞ்சாயா முடிஞ்ச சட்டி பால வாங்கிடவா ஏய் சின்ன சிறுசு பேசிட்டு இருக்கு ஓரமா பையா கழட்டு பையலே நீ எங்க தேடிக்கிட்டு இருக்க உன் முகரைய பாரு என்ன தேடுற சொல்லுங்க அத்தான் நீங்க விரும்புறீங்களா நான் விரும்புறேன் நான் எப்ப ஏய் என்னை விரும்புறீங்க அம்மா அண்ணே நீங்க முடிச்சிட்டீங்கன்னா அடுத்த நான் பக்கம் அண்ணே நாராஜண்ணே இனிமே நாடகத்துக்கு போடும்போது
எங்க முனுகத்தையுமா போடணும். அப்பதானே நாங்க போடலாம். நல்ல கட்டடா அண்ணே நாகராஜ். நல்ல நாடகம் பேசணும்னு சொன்னா அண்ணே நாகராஜ் அண்ணே. ஒலி அமைப்பு நாகராஜ உரிமையாளர்கிட்ட கொடுங்க. நல்ல முறையில எங்களை மாதிரி ஆளுகளை போட்டு போட்டு ஏண்டா நீங்க 3 பேரும் போடுவீங்க, நாங்க 4 பேரும் என்னடா பண்றது? பஸ் ஸ்டாண்ட்ல நானே உங்களை காதல் பண்ண காதல் எப்படி தெரியுமா? அடிச்சு என் தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? பையன் பின்னாடி என்னமோ. உங்களை காதல் பண்ணலான்னு இருக்கேன். ஓ மை காட். திஸ் இஸ் லவ். லவ் வாவ். சிசி லவுண்டா உங்களை ரொம்ப விரும்புறார். நீங்க என்ன விரும்புறீங்களா? தும் சே பியார் கர்த்தே. மைக்ல சொல்லியா? திம்சே அப்படின்னு சொன்னா வந்த உடனே வேலைய ஆரம்பிச்சிருவாராம். தலைவட்டா என்ன வேலை? காங்கிரட் போட பிர்கோ டிகோ. நீ சிமெண்ட் முடிய பிரிச்சிருவியா? சிமெண்ட் முட்டைய பிரிச்சு அவரை வாயில அடிச்சு விட்டுறணுமா? சிமெண்ட் முடிய பிரிச்சு வந்தா அவர் வந்து வேலையை பார்த்துக்குவார். தண்ணி யாரு ஊத்துறது? ஜிக்ரோ மக்கோ. சிக்ரோ மக்ரோண்டா 2 தடவை செய்வாராம். அவ்வளவுதான் சேருது. 3வது வாட்டி நான் வருவேன்டா. உன்னை சொல்ல சொன்னேன். ஏங்க ஒரு நாளைக்கு 2 தடவை வேலை பார்த்தா எப்படி கட்டடம் கட்டுறது? நீங்க எத்தனை தடவை பாப்பீங்க? அவர் 2 தடவை வந்தா நீ எது கவலைப்படுற? நான் வந்து ஊடமாட ஒத்துழைப்பு. அண்ணே நான் மெக்கட்ட வரேன் தெரியுமா? என்னங்க பேசுறீங்க? இந்த பாடலும் எனது சொந்த பாடல். நான் தயாரித்து நான் பாடிய பாடல். பல லட்சம் மில்லியன்ஸ் பார்வையில் கடந்த பாடல். சரி நாங்கள் திரும்பிக்கிறேன். தம்பி நான் திரும்பிக்கிறேன். எனக்கு ஒரு 500 ரூபா மட்டும் கொடுங்க. திரும்பி ஏங்க இங்க இருங்க. நல்ல ஹார்லிக்ஸா வாங்கி சாப்பிடுங்க. இளைச்சு போயிருக்கீங்க. உங்களுக்கு சிமெண்ட் பண்ண இருக்கு. வருது. இந்த பாடல் எனது சொந்த பாடல். பல மில்லியன்ஸ் பார்வையில் கடந்த பாடல் என்பதை தெரிவித்துக் கொண்டு அத்த மகளே என் செப்பு சேலையே உன்னை பார்த்ததும் ஆசைப்பட்டு என்ன போலையே அத்த மகளே என் செப்பு சேலையே உன்னை பார்த்ததும் ஆசைப்பட்டு என்ன போலையே அமரத்து மாங்கொழந்து செவந்தது போல முகமும் ஜொலிக்கிறதே அச்சனாரும் காத்திருக்க மணிக்கணக்கா மனமும் வலிக்கிறதே உன் கண்ணில் ஒரு பார்வடி பார்க்காதடி உள்ளுக்குள்ள சாவுரடி ஓ மணி அத்த மகளே என் செப்புச்சிடையே பார்த்ததும் ஆசைப்பட்டு தென்னங்கோளையே அத்தங்கர ஓரத்தில அத்தனையும் விட்டு போட்டு உனக்காக காத்திருந்தே அடி உனக்காக காத்திருந்தே என் முதுகு காம்பவுண்ட் சேர் மாதிரி இருக்கு உனக்கு சாத்திக்கிட்டு அடிக்கிறதுக்கு ஆத்தங்கர ஓரத்தில அத்தனையும் உனக்காக காத்திருந்தே அடி உனக்காக காத்திருந்தே கம்மக்கர ஓரத்தில் கண்மணிய நீவன் அத்தினி அணைச்சிக்கிட்டே நினைச்சு பாரடி ஒரு நிமிஷம் உனக்கு புரியும் மாமே வாசோ நினைச்சு பாரடி ஒரு நிமிஷம் உனக்கு புரியும் மாமே வாசம் எத்த மகளே என் செப்புச்சிடையே பாலும் பள்ளங்களே என்ன தப்புச்சாலையே செப்பு சிலையடா இதை சொன்னா ஐயா சி இதாண்டா என் கணக்கு கரெக்டா இருக்கு ஜெயபிரியா. அதுதான் நேத்து வந்துட்டு காமிச்சோன்னா சேப்ரி என்ன சொல்லுது தெரியுமா? சொல்ல தெரியாம ஜெயபிரியாக்கு அளவு கரெக்டா தெரியுவாரு. என்ன சொல்லுது தெரியுமா? நீங்க 2 பேரும் என்ன பண்ணாலும் உங்க வாயில நம்ம பழத்தை வச்சுட்டு போயிருவோம்டா. பள்ளிக்கூடம் போகும் ஐயா பள்ளிக்கூடம் போகும்போது உறக்கங்க பள்ளிக்கூடம் உறக்கங்க இந்த நாள் மறக்கலையே அடி இந்த நாள் மறக்கலையே உள்ள கோவில் கட்டின சாமிக்கு தான் தெரியும்படி சாமிக்கு தான் தெரியும்படி உறப்பு தடுக்குது பாட்டே கெடுத்துட்டான்டா.
சின்ன பிள்ளை என் தலைவனுக்கு எவ்வளவு தில்லு பத்தியா மணியனு மணியனு